நடுநிலையோடு பேசுவார். ஆனால் மனிதனோட வந்து சந்தர்ப்ப சூழல் வந்து மனிதனை எப்படி மாற்றிடுது பாருங்க. அவர் போனார் இல்லையா, அந்த ரெட்டை சின்னத்தை வந்து வாங்கணும்னு தேர்தல் கமிஷனுக்கு போய் லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பிஜேபி ஒரு வழக்கு போட்டுச்சுல்ல. இவங்க அந்த சசிகலா அம்மையார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வந்து முதலமைச்சர் பதவி வேண்டும் முன்னாடி கேட்கல. இவங்கெல்லாம் போய் எல்லா இதில் இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிற்பாடு, ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்த பிற்பாடு எல்லாம் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தம் போய் நல்லா நேரலையில் பார்த்தோம். நம்ம கெஞ்சுறாங்க அந்த அம்மாட்ட, நீங்கள் தான் வரணும், பொதுச்செயலாளர் பதவி நீங்கள் தான் ஏற்றுக்கணும், ஆட்சி நீங்கள் தான் அமைக்கணும், நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும். வீட்டில் போய் காலில் தான் விழுந்தாங்க சில பேர். அப்படி கெஞ்சி அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து அவங்கள முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்திய அரசியல் சட்டம் அதுதானே சொல்லுது, சட்டமன்ற உறுப்பினர் தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் தேர்ந்தெடுத்து லெட்டர் கொண்டு கொடுத்தா பதவி ஏற்றுக்கிறதுக்கு கவர்னர் வந்து வெளியில் போய் பதுங்கிட்டு உடனே வந்து பல வருஷமாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் வெட்டியில் இருந்த இந்த ஜெயலலிதா அம்மையார், சசிகலா, இளவரசி இவங்க பேரில் இருந்த அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை, சொத்துக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டை, அந்த வழக்கை வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பை சொல்லி இவங்களுக்கு வந்து பதவி இழப்பு பண்ணுறாங்க. போய் 3 நாள் 4 நாள் ஆளுநர், இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய ஆளுநர் அப்போதான் கேள்விப்பட்டாங்க. சீப்பு எடுத்து வச்சோ கல்யாணம், சீப்பு எடுத்து ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்றுமான ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயர் இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஐயர் இருந்தால் தான் வந்து இந்து மதத்தில் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ்ல கல்யாணம் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணிட்டார், பதவிபூர்வமாக கல்யாணம் வந்து மந்திரம் சொல்கிற ஐயரை வந்து எப்படி மறைச்சி வைப்பாங்களோ அது மாதிரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஆளுநர் கொண்டு பதுக்கி வச்சுட்டு அந்த வழக்கை வந்து உடனே தீர்ப்பு சொல்லி அந்த அவங்களுக்கு அந்த தண்டனை 4 வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அந்த அம்மா வந்து இவர் எடப்பாடியை நம்பி அந்த பதவியை வந்து கொடுத்துட்டு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படி இருக்கிற அப்போ வந்து ஜெயலலிதாவால் வந்து கட்சியை விட்டு நீக்கி வைக்கப்பட்டிருந்த சசிகலா, தினகரன் எல்லாரும் சேர்த்து தான் நீக்கி வச்சிருந்தாங்க. இவங்களால எனக்கு கெட்ட பேர் வந்துடுச்சுன்னு. ஆனால் அப்புறம் சசிகலா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. சசிகலா இல்லாமல் அவங்களால இருக்க முடியல, சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தினகரனை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மறைகிற வரைக்கும் தினகரனை வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து சின்னம்மான்னு சொல்லிட்டு வந்தார், இவர் சேர்ந்துக்கிட்டாரு, துணைச்சி என்னென்ன பதவிக்கே வந்தார், எல்லாத்தையும் பண்ணிட்டு அதிமுக வந்து கைப்பற்ற நினைக்கும் போது இவர் தினகரனையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு லஞ்சம் வந்து கொடுக்க போனான், அவன் மேலே வழக்கு. யார் லஞ்சம் வாங்கினவன் இன்னை வரைக்கும் தெரியல. லஞ்சம் கொடுக்க போனோன்னு பிடிச்சிட்டிங்க. நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கோம், லஞ்சம் வாங்குறவனை பிடிப்பாங்க, லஞ்சம் கொடுக்க போனவன்